கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 5:1, ரோமன்ஸ் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதாவது பவுல் இந்த எழுதின இந்த கடிதத்தில் ஒரு ஆவிக்குரிய முறையில் என்ன சொல்ல வராரு, நம்ம எப்படி நீதிமானாக்கப்பட்டோம், நம்ம எப்படி அவரோட சமாதானம் பெற்றோம் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இவ்விதமாக அப்போ என்ன, ரோமர் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் எல்லாம் சொல்லி முடித்தது என்ன, நம்ம நம்முடைய கிரியையின் மூலமாக நம்ம ரட்சிக்கப்படாமல் விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக எழுதக்கூடிய இவ்விதமாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். ஏன்னா ரோமர் 3வது அதிகாரம் 23, 24 என்ன பார்க்குறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்போ நம்மளை நீதிமான்கள் என்று கர்த்தர் சொன்னது காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த காரியங்கள்னால நம்ம இப்போ என்ன ஆகிறோம், நம்ம குற்ற உணர்வுலேருந்து மன்னிக்கப்பட்டு நம்ம என்ன கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். முதல்ல சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்தோம், இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறினோம். என்ன காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்? எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுது, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாராகி இரு திறத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து. என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணாரு, அவர் நம்முடைய சாபங்கள், நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்ததுனால நாம் அவரோடு சமாதானம் பெறக்கூடியதாக. ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டுபண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. என்ன, நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவனுடைய கோபாக்கினை என்ன வந்தது, அவர் மேலே வந்தது. அதனால நாம் தேவனோடு சமாதானம் பெற்றோம். அது என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம தேவனோட சமாதானம் பெற்றோம். அது என்ன, அது ஒரு நிரந்தர பூரணமான சமாதானமாக வந்தது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம்? அதாவது நம்ம நீதிமானாக்கப்பட்டது ஏதோ ஒரு நம்முடைய செய்த காரியங்கள்னால இல்லை. இது நம்மளை முழுமையாக விடுதலை பண்ணணும். இது கர்த்தர்கிட்டருந்து வந்தது. அப்போ நமக்கு இந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நங்கூரம் என்ன, சமாதானத்தை கொடுக்கக்கூடியது நம்ம கர்த்தருடைய அவர் செய்து முடித்த அந்த காரியங்கள்னால. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நீதிபதி முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க, அந்த நீதிபதி என்ன சொல்கிறாரு, அவரை பார்த்து நீ பாவி, நீ மரண தண்டனைக்கு பாத்திரவான் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய மரண தண்டனையை யார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரு. உங்கள்கிட்ட இருந்த பாவங்கிற அட்டையை எடுத்துட்டு உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிற ஒரு அட்டையை கொடுத்துட்றாரு. அப்போ என்னன்னா, இந்த 1வது வசனம் ரோமர் 5:1 நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பை கொடுக்கிறது. ஏன்னா நம்ம இப்போ நமக்கும் தேவனுக்கும் பகை இல்லை. நம்ம என்ன ஆகிட்டோம், தேவனுடைய காரியங்கள் மூலமாய், தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்ததன் மூலமாய் நீங்களும் நானும் தேவனோடு சமாதானம் பெற்றோம். இப்போ நமக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு இடைவெளியும் கிடையாது. அவர் சொல்கிறாரு, நீ நீதிமான் என்று சொல்லக்கூடியதா. இதெல்லாம் என்ன, விசுவாசத்தினால உண்டானது, நம்ம செய்ததுனால இல்லை.
அதாவது இந்த சமாதானம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஷாலோம், அதுக்கு என்ன அர்த்தம்? முழுமை. அது மாத்திரமல்ல, ஒப்புரவாகுதல். அது மாத்திரமல்ல, மறுபடியும் உறவு புதுப்பிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடியதாக. அப்போ நம்ம ரோமர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் தேவனுடைய கோபாக்கினை வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம இப்பொழுது அவருடைய கிருபையின் கீழே வந்துட்டோம். அதனால தேவனோடு சமாதானம் பெற்றுவிட்டோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அந்த சிந்திய இரத்தத்தின் மூலமாய் நாங்கள் தேவ சமாதானம் பெற்று, ஆண்டவரே, நாங்கள் ஒரு முழுமை பெறக்கூடிய ஒரு கிருபையில் எங்களை வழிநடத்தியதற்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.